வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரியாணினாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிரியாணினா அது வெறும் வார்த்தை கிடையாது, ஒரு எமோஷன். எங்கள் வீட்டு ஸ்டைல் பிரியாணி இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை பிரியாணின்னு சொல்லிக்கலாம், கீ ரைஸ்னு சொல்லிக்கலாம், நெய்ச்சோறுன்னு சொல்லிக்கலாம், என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ சொல்லிக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. கப்பில் எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் நம்ம தண்ணியும் அளந்து எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு தாவத் ரைஸ் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எனக்கு பர்சனலாகவே இந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். 20 மில்லிமீட்டர் சைஸ் வரைக்கும் இந்த அரிசி நீளமாக வளரும். அது மட்டும் இல்லை, இதில் 100 கிராம் எக்ஸ்ட்ரா வரைக்கும் கொடுப்பாங்க. இன்னொரு பர்சன் சாப்பிட்ற அளவு அதிகமாகவே இருக்கும். 4 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதை அழகாக 2 தண்ணி கழுகிட்டு அப்படியே நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் ஊற வைக்கிறதுக்காக. இதை அப்படியே கரெக்டாக அளந்து 4 கப் அரிசிக்கு 8 கப்பு தண்ணி விகிதம் சேர்த்து ஒரு பானையில் இந்த அரிசியை வேக வைக்க போகிறேன். இதுக்கு கூட என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசியை மட்டும் அழகாக அரிச்சு இதுக்குள்ளே இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். உப்பு, எண்ணெய், நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன் இந்த இதில் ஸ்டெப்பில் எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி வேகும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக சேர்த்துக்கிறோம். மணத்துக்காக ஏலக்காயை சதைச்சி சேர்த்துக்கிறோம். சைட் பை சைடு நம்ம எப்படி ஆனியன் ரைத்தா பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன ரைத்தா பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு இல்லை. இந்த ஆனியன் கட் பண்ணிட்டு இப்படி கையால் கொஞ்சம் விரவி விடுங்க. அப்போ அது தனித்தனியாக ஸ்ப்ரிட் ஆகும். இது நம்ம வீட்டிலே உரைய வச்ச தயிர், ரொம்பவே திக்காக இருக்கும். தண்ணி மாதிரி இருக்கிறத வடிச்செடுத்து திக்கான போர்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு விதமான தண்ணி நீங்கள் சேர்க்கக்கூடாது. கட்டியான தயிரை ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கூட கேரட் துருகி வச்சுருக்கேன், பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவி சைடில் வச்சிடலாம். இது சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இதில் போட்டிருப்போம் ஆல்ரெடி வீடியோ. தேங்காய் பாலில் செய்கிற சிக்கன் கறி லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதை நம்ம வடிக்க மாட்டோம், பொங்கல் மாதிரி வச்சு இறக்க போகிறோம். இன்னொரு கடாயில் சைட் பை சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கலத்தி விட்டுருக்கேன். கிஸ்மிஸ், பட்டை, அண்டிப்பருப்பு, இவ்வளவுதான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்துட்டு தனியாக எடுத்துடணும். அரிசி பார்த்தீங்களா எவ்வளோ நீளமாக குச்சி குச்சியாக வந்திருக்கு. நல்லா அழகாக பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. கோல்டன் ப்ரௌன் ஆனோமே நம்ம கரெக்டாக உள்ளேருந்து வெளியில் எடுத்துடணும். இது வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் இந்த நெய்யும் இந்த எண்ணெயிலையும் சேர்த்து சூப்பராக நல்லா வதங்கட்டும். அப்படியே விட்டுருங்க, கிளறி மட்டும் கொடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். வேறு எதுவுமே தேவையில்லை. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதில் சேர்க்கணும். நம்ம ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அது தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதுக்கு கூடவே மணத்துக்காக ரம்பா இலை சேர்த்துருக்கேன். இதில் பச்சை மிளகும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி ஆட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம். நம்ம இந்த பிரியாணியில் தக்காளி பச்சையாகவே தான் இருக்கும். பாருங்க எப்படின்ட்டு. ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இது டைம் கொடுத்தீங்கன்னா சூப்பராகவே குக் பண்ணி எடுத்துடலாம். மினிமலான சாதனங்கள் தான் வச்சுருக்கோம். ரொம்ப ஹைஃபையான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணல. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் பாதி வெங்காயத்தை அப்படியே எடுத்து மாற்றிடுங்க. லேயர் போட போகிறோம். ஒரு வெங்காயம், ரைஸ், அப்புறம் கொஞ்சம் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வேண்டானா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஆர்டிஃபிஷியல் கலர் பவுடர் தான் எனக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ரெட்டும் ஆரஞ்சும் சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லோ மாதிரி இருக்கும். லேயர் பை லேயராக போட்டுகிட்டே வரணும். இந்த லேயர் எதுக்கு போடுறோம் அப்படின்றத சொல்கிறேன், கேளுங்க. அரிசி உடைய வெங்காயம், அதுக்கப்புறம் ரைஸ், அது மாதிரி கீழே ரெட் கலர் நம்ம ஆட் பண்ணோம். அதே மாதிரி மேலே எல்லோ ஊற்றிக்கிறோம். வெங்காயம் திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஃபைனாக எல்லா இடமும் படுற மாதிரி அப்படி சுற்றி விட்டுருங்க. ரொம்பவே ஈஸி. இதில் லேயரிங் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். மற்றபடி பர்ஃபெக்டாகவே வரும். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். சமையலே தெரியாதுங்கிறவங்க கூட ஈஸியாகவே ரொம்ப பண்ணிடலாம். ரொம்பவே டைம் கம்மியாக ரொம்ப மினிமலான ஐட்டம்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு பிரியாணி. எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் பண்ணிடலாம். இது நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை மட்டும் வச்சு பண்ணுற பிரியாணி தான். ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஒரு ஹோல் டேயோட பிரியாணி இருந்துச்சுன்னா நம்ம என்னெல்லாம் வச்சு சாப்பிடும் அது எல்லாமே இதில் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ரைஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு லெவல் கரெக்டாக நம்ம செட் பண்ணிவிட்டு திருப்பியும் லாஸ்ட் ஃபைனலுக்கு கலர் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப கலர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க, இது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பீட்ரூட் எசன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை கூட நேச்சுரலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சுக்கு எல்லாமே போட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி நம்ம லாஸ்ட் ஸ்டெப் குட்டி குட்டியாக என்ன பண்ண போகிறோம், தக்காளி கட் பண்ணி இதில் வைக்க போகிறோம். அப்படியே மூடி வச்சிடணும். தக்காளி கட் பண்ணி நீங்கள் அடுக்குனதுக்கு அப்புறம் இதில் நம்ம அரிசி வேகும் போதே உப்பு போட்டிருக்கோம். அதனால வெங்காயம் வதக்கும் போது உப்பு கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா சாதத்துலேயே நம்ம உப்பு இருக்கும், அதே மாதிரி நம்ம வைக்கிற குழம்புலேயே நம்ம உப்பு வச்சு போட்டு தான் சமைச்சிருப்போம். அதனால ரொம்ப உப்பு அதிகமாயிரும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணி வச்ச டொமேட்டோவை நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். உண்மையாக நம்புங்க, ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸியான ரெசிபியும் கூட. இல்லை எனக்கு சிக்கன்லாம் உள்ளே போட்டு பண்ணுற பிரியாணி பிடிக்குங்கிறவங்க அதையும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வேணால் இது வயசானவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன், ரைஸ் மாதிரி சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணலாம். இதில் எடுக்கும்போது அப்படியே லேயர் பை லேயராக வரும். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய ரெட் கலர் ப்ளஸ் கீழே இருக்கக்கூடிய எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி அப்படியே வரும். தெரியுதா உங்களுக்கு? அவங்க எடுக்கும்போது லேயர் லேயராக அவங்க கிண்டும் போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இந்த கலரில் கொஞ்சம், அந்த கலரில் கொஞ்சம், பாதி ரைஸ் வெள்ளையாகவே இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட் எல்லாமே கிண்டும் போது எல்லாமே ஈவனாக கிண்டிடலாம். இதை அப்படியே எடுத்து வச்சு நம்ம மூடி போட்டு வைக்கும்போது மேலே டாப்பிங்கில் இருக்கக்கூடிய தக்காளியும் அழகாக வெந்து கிடச்சிருக்கும். சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது கெஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா கல்யாண வீட்லேயும் இது கண்டிப்பாக இருக்கும். பைனாப்பிள் ஜாம் இல்லைன்னா எப்படி பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து விட்டுருக்கேன். அண்டிப்பருப்பு முந்திரி பழமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பைனாப்பிள்ஸை க்யூபாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி அதுக்கு கூடவே சேர்த்துக்கோங்க. அந்த ஃபைன் பேஸ்ட் அப்படியே அந்த நெய்யில் விட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. நீங்கள் நல்லா கிளறிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா பபிள்ஸ் வரும். அந்த நெய் பிரிஞ்சு தனியாக வரும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி தான் இருக்கும் அல்வா பதத்தில். சூப்பராகவே இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹிட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த பைனாப்பிள் ஜாம் தான். வேறு தொட்டுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை, சிக்கன் பிடிக்காதவங்களுக்கு பொட்டேட்டோ கிரேவி இருக்குது. இது சாலட் நம்ம பண்ணது, பாயில்டு எக், அப்புறம் பப்படம். இது நம்ம பண்ண சிக்கன் கிரேவி. இதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஊறுகாய், பைனாப்பிள் ஜாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்படி எல்லாத்தையும் சமைச்சிட்டு எங்கேயாச்சும் நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ட்டு நல்ல பியூட்டிஃபுல்லான க்ரீனரி சீனரியோடு இருக்கிற ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இந்த மீல்ஸை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபுல் நான்வெஜ் மீல் சாப்பிட்ட திருப்தி. அதுவும் ஹோட்டலில் என்னெல்லாம் சேர்க்குறாங்கன்னு தெரியாது. இதை நம்ம வீட்டிலே நம்ம கையால் நம்ம சமைச்சு அடுத்தவங்களுக்கு பரிமாறும் போது இருக்கிற அந்த மனம், சுவை, வாவ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தக்காளி அப்படியே எடுக்கும்போது அது அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அவ்வளோத்துக்கு வெந்திருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.